ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற சத்து மாவு, அதுவும் முளைக்கட்டின சத்து மாவு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு ராகி, 1 கிலோ கம்பு, 1 கிலோ சோளம், மற்ற எல்லா பொருட்களையும் கால் கிலோ எடுத்திருக்கேங்க. 23 பொருட்கள் எடுத்திருக்கேன். அந்த பொருட்களில் எதெல்லாம் முளைக்கட்ட முடியுமோ அதெல்லாம் எடுத்து ஓவர் நைட் இப்போ ஊற வைக்க போகிறேங்க. இந்த 23 பொருட்களும் என்னென்னங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த 23 பொருளுமே ரொம்ப முக்கியமான தேவையான பொருட்கள் தாங்க. இப்போ பாருங்கள், கருப்பு உளுந்துலேருந்து பச்சை பயிறு, இது மாதிரி எல்லா பொருட்களையுமே நம்ம ஓவர் நைட் ஊற வைக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமான தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க. இது அப்படியே ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊறட்டும். அடுத்த நாள் இது தண்ணியை பூரா வடிகட்டிட்டு நம்ம வெள்ளை துணியில் இந்த மாதிரி முளைக்கட்ட வச்சிடணுங்க. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இது எல்லாமே நல்லா முளைக்கட்டி இந்த மாதிரி வந்துடும். இதை நீங்கள் அப்படியே நல்லா வெயிலில் காய வச்சு எடுக்க போகிறோங்க. இப்போ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி முளைக்கட்டி சேர்க்கும்போது அதில் இருக்கிற சுவையே வேறு லெவலில் இருக்கும். சத்தும் நமக்கு பல மடங்காக பெருகுங்க. இப்போது நல்லா காய வச்சதை பூரா நம்ம இரும்பு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டையுமே நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்க போகிறோம். பாருங்கள், 2 நாள் விட்டோம்னா எல்லாமே நல்லா இந்த மாதிரி முளைச்சி வந்துடும். இது எல்லாத்தையுமே வறுத்து ஒரு பெரிய துணியை விரித்து அதில் கொட்டி ஆற வச்சிடலாங்க. இந்த மாதிரி முளைக்கட்டி சேர்க்குற சத்து மாவை 1 வயசுலேருந்து குழந்தைங்கள்லேருந்து வயசான தாத்தா பாட்டி வரையும் யார் வேணாலும் இதில் கஞ்சி செஞ்சு குடிக்கலாங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கெலாம் நாங்கள் ஹார்லிக்ஸ், போன்விட்டான்னு எதுவுமே சின்ன வயசுலேருந்து கொடுத்ததே இல்லைங்க. இப்போ வரைக்குமே இந்த சத்து மாவை தாங்க நாங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வறுத்து அரைச்ச எல்லா தானியங்களையுமே நம்ம மிஷினில் கொடுத்து திரிச்சிட்டு வந்து இந்த மாதிரி சுத்தமான முறையில் பேக் பண்ணி தாங்க நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு சாப்பிட டைம் இல்லைன்னா நம்மக்கிட்ட நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ.